தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்திலையும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தி அதுக்கு பரிசும் கொடுத்தாரு நடிகர் விஜய். அந்த விழாவில் பேசின நடிகர் விஜய், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், நீங்கள் தான் இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள், உங்களுடைய ஒரு ஓட்டும் எதிர்காலத்தை மாற்றும், அதனால் உங்களுடைய ஓட்டை காசுக்கு விற்காமல் நியாயமான முறையில் உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ போடுங்க அப்படின்றது போல் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தளபதி விஜய் அவருடைய கட்சியோடைய பேர் அன்னைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காரு. அன்பான தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே முடியாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரமும் தேவைப்படுது. இப்போ இருக்கிற அரசியல் சூழல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நிர்வாக சீர்கேடு, அதுக்கப்புறமா ஊழல், மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்மளோட மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கிற பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் இருந்துகிட்ருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுடைய ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்துக்கும் முட்டுக்கட்டுகள் நிறைஞ்சிருக்குது. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்சம் ஊழல் இல்லாமல் திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படையான அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்கணும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களுடைய ஏகபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் மாற்ற முடியும். இந்த நிலையில் என்னுடைய தாய் தந்தை அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னமும் முழுமையாக உதவணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாக இருந்தது. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறது வள்ளுவனோட வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் என்னுடைய தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து எமது கட்சியின் சார்பில் இன்னைக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கிறோம். முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நம்மளோட இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதும், உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்குது. வரும் 2024 சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடுறதில்லை அப்படின்னாலும் எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவும் இல்லை அப்படிங்கிறது பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் தாழ்மையோடு இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக்கிட்டே வரேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்காக இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட இருக்கிறேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு.